வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 27/10/2025 இன்றைக்கி வந்து ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். யாருடைய குழுக்கள் அப்படின்னா பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ருதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரமும் செஞ்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நமக்கு என்ன நம்பருங்க கொடுத்தாங்க அப்படின்னா 690ன்னு கொடுத்தாங்க. சரி, 92ன்னு கொடுத்தாங்க. இந்த வாரம் 690ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே மாதிரி மெத்தேடு, ஒரே மாதிரியான நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக அதே மாதிரியான ஒரு சில ரிசல்ட்டு நமக்கு திரும்பவும் மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். போன வாரம் மாதிரியே நமக்கு 692 போன வாரம் என்ன 19ஆம் தேதி கொடுத்தாங்களா சம்ருதின்னு, 24ஆம் தேதி 25வது ட்ரா சரிங்களா. 25வது ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 692ன்னு தான் கொடுத்தாங்க. 692 தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. ஆனால் இந்த வாரம் என்ன பண்ணாங்க, அதே நம்பர் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுக்கல. 690 ஒரே ஒரு நம்பரை மட்டும் வித்தியாசமாக ஒரு 2 நம்பரை கம்மி பண்ணி 690ன்னு வச்ச நம்பரை திரும்ப வச்சுருக்காங்களே தவிர மாற்றி வைக்கல. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதம் புறாமே ஏன் இவ்வளோ ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி நம்பர் நம்ம எதிர்பார்க்காத நம்பர் வச்ச நம்பரே வைக்கிறது, அதே மாதிரி ஒரு 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 கம்பெனிக்காரங்க ஆடின நம்பரை இன்னொரு கம்பெனிக்காரங்க அதையே திரும்ப ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வந்து ஆடினதுனால இந்த மாதம் வந்து நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நமக்கு நின்று போச்சு. சரியா, ஏன்னா நமக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 71 நாளில் 3ஆம் நம்பர்லாம் நம்ம சொல்லவே வேணாம். 72 73 நாளைக்கு மேலே உங்களுக்கு வந்து 3ஆம் நம்பருங்கிறது நமக்கு போலே நின்று போச்சு. அதுபோல் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படி தான். 54 நாளுங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங்னா இந்த மாதத்தில் வந்து அதிகமான பழைய நம்பர்ஸ் இருக்குது. 33 நாளாக வந்து 0 வராமல் நிற்கிது. 31 நாளாக வந்து உங்களுக்கு 8ஆம் நம்பர் வராமல் நிற்கிது. இதெல்லாம் வந்து நமக்கு அதிகபட்சமாக. அதே மாதிரி 31 நாளாக வந்து 9ஆம் நம்பர் போலில் வராமல் இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு மேலேயே நமக்கு இதெல்லாம் வந்து வராமல் நிற்கிது. போன மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் நமக்கு எடுக்காமலே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி பெண்டிங்கில் நிற்கிறதுனால தான் நம்ம வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்ம வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் திரும்ப. ஏன்னா போன மாதத்துலேருந்து சரி, இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நிப்பாட்டிட்டாங்க. போன மாதம் கூட சும்மா 7 நம்பர் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். அந்த 15 ட்ராவுக்கு மேலே 9ஆவது மாதம் 15 ட்ராவுக்கு மேலே தான் நமக்கு இந்த மாதிரியான ட்ராபேக் இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் சர்க்கால் தான் இருந்துச்சு. சரி, அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படி ஆடலாம். இன்றைக்கி பாக்கியதாரம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 937ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. அதே மாதிரி 690 போன வாரம் அடிக்கப்பட்ட அதே ரிசல்ட்டை திரும்ப வச்சுட்டாங்க. சரியா, போன வாரம் 692, இன்றைக்கி 690 அவ்வளோதான். சரி, அடுத்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 282. இது மாதிரி கூட நாளைக்கு ஆடலாமான்னா பாக்கியதாரம் அந்த மாதிரி ஆடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா போன வாரத்தில் வந்து யாரெல்லாம் அப்படி ஆடி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 கம்பெனிக்காரங்க அந்த மாதிரி ஆடி இருந்தாங்க. அதுலேயும் நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இவங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரே மாதிரி ரிசல்ட் வந்து 220 228. ஆமாம், சொர்ண கேரளா வந்து 228ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரியான நம்பரை திரும்ப வந்து நமக்கு போன வாரத்தில் 220ன்னு கொடுத்தாங்க. சரியா, அவன் பதிலாக வந்து பாக்கியதார சொர்ண கேரளா வந்து ஃபஸ்ட்டு வந்து 228ன்னு ஒரு நம்பர் வச்சு அதே மாதிரியான ரிசல்ட் அதே சொர்ண கேரளா வந்து நமக்கு என்ன பண்ணாங்க 220ங்கிறது ஒரே மாதிரி நம்பரை மேட்ச் பண்ணி 220ன்னு கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்து 692 அப்படிங்கிறது நம்பரை வந்து யார் கொடுத்தாங்க, நமக்கு வந்து சம்ருதின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டை திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு 690 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. ஏதாவது மாற்றிருக்காங்களான்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 8ஆம் நம்பர் மாறி இருக்குது, இங்கே 0 மாறி இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி. ஏன்னா இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து 692ன்னு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 0 மாற்றினாங்க. இவங்களும் அதே மாதிரி 0 மாற்றிருக்காங்க. அப்போ இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, ஒரு கம்பெனிக்காரங்க ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்மளும் ஆடுறாங்க, அவங்களும் ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்கத்தான் செய்யும். சரியா, இப்போ நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரி ரிசல்ட் இந்த மாதத்துலேயே நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஒரே மாதிரி 913, 982, 992, 282 நிறைய நம்பர்ஸ் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வச்ச நம்பரே வச்சு நிறைய. ஏன்னா 9ஆம் நம்பரே பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் வச்சுருக்காங்கன்னா 2 4 6 8 நாளைக்கு இனிமேல் வச்சுருக்காங்க. 9ஆம் நம்பர் அதிகமாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 4 இன்றைக்கி 0 தானே கொடுத்தாங்க இல்லையா. 0 தான் நமக்கு இன்றைக்கி போர்டில் கொடுத்தாங்க. 4 0 வரிசையாக வச்சுருக்காங்க, முட்டை முட்டையாக. சரிங்களா, அது மாதிரி தான் நமக்கு ஆடிட்டு இருக்காங்க. பட் நாளைக்கு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பாக்கியதாரை கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஏன்னா 4 கம்பெனிக்கு 4 ட்ராவும் ஒரே மாதிரி வந்துருச்சு. இனிமேல் வந்து மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மாற்றுவாங்க, கண்டிப்பாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 437, 935, 282 இது வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட் பாக்கியதாரா கூட ஆடப்பட்ட நம்பர். இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நமக்கு ஆடுறதுக்குன்னு சான்சஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 937 ட்ரையல் நம்பரு 690,
26 பிடி 26வது ட்ரா. சரிங்களா, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராவில் நமக்கு வந்து இந்த ட்ராவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது, பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து 7, சி போர்டில் வந்து நமக்கு 4. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 2, சி போர்டில் 6. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 71, பி போர்டில் 5, சி போர்டில் 9. அடுத்து 5ஆம் நம்பர் 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4, பி போர்டில் 14, சி போர்டில் வந்து 19. இதில் 2 போர்டுமே பெண்டிங் நிற்கிது. பார்க்கலாம், இதில் ஒரு போர்டு தான் 4ோட சேர்த்து 2 போர்டு 3ஆம் நம்பர். இதில் வந்து 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 54, பி போர்டில் 4, சி போர்டில் 13 பெண்டிங். இதுவும் ப்ளஸ் 2 போர்டு 2 பெண்டிங் நிற்கிது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 0, பி போர்டில் வந்து நமக்கு 2, சி போர்டில் வந்து நமக்கு 32 பெண்டிங் நிற்கிது. பட் இருந்தாலும் ஒரு போர்டு அதிகமான பெண்டிங் தான். அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 17, சி போர்டில் 5. 7ஆம் நம்பர் பெண்டிங் இல்லாமல் இருந்துச்சு. போன மாதம் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே நமக்கு 15ஆம் தேதி வரைக்குமே ஒரு போர்டு கூட பெண்டிங்கில் இல்லை. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெண்டிங் வந்திருக்கு. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 31, பி போர்டில் வந்து நமக்கு 6, சி போர்டில் 12. இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் நிற்கிது. பார்ப்போம். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 0 இன்றைக்கி வந்துருச்சு. சி போர்டில் மட்டும் ஒரு 31 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. 31 நாள் பெண்டிங் போது நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு 9ஆம் நம்பர் வந்திருக்கு. திரும்ப வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. பார்ப்போம். அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 33, பி போர்டில் 1, சி போர்டில் 0. இவ்வளோதான் மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 6ஆம் நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. 3ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 765, 653, 573, 657, 567, 357, அதே மாதிரி 736, 635, 563, 735, அதே மாதிரி 367. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அது போக 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 9ஆம் நம்பர் வருதா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு ஏன்னா இத்தனை நாளாக வராத 9ஆம் நம்பர் நாளைக்கு 0க்கு 9ன்னு வருங்கிறீங்க. வந்தால் எடுத்துங்க. நானும் என்னோட கணக்கில் அப்படி தான் எதிர்பார்த்தோம். பட் இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி வருதான்னு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 76, 65, 53, 63, 67, 57, 37, 36, 56, 63, 73, 35, 67, 37. இது மாதிரி தான் நமக்கு வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு. ஒரு சில நம்பர்கள் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சிம்பிள். 690 ஆடினாங்க இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த 9ஆம் நம்பருக்கு வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது. 6ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது. 0க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது. இதை தாண்டி ஒரு நம்பர் வராதுங்கிற கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கோமா. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6க்கு 5, 9க்கு 5, 0க்கு 5. சரியா, இப்போ இந்த 3 போர்டுக்குமே நான் பெண்டிங் நம்பரும் கூட 57, 54, 13ங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர். கண்டிப்பாக அது ஆடணும். ஏன்னா 5ஆம் நம்பர்லாம் மெயின் நம்பர். அதெல்லாம் ரொம்ப நாள் பிடிச்சி வச்சுருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா நிறைய வின்னிங் நம்பர் மிஸ் ஆகும். சரியா, ஆனால் இந்த மாதம் ஒஸ்ட்டு தான். நமக்கு வந்து பெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா போன மாதம் ஒரு 15 ட்ராவ்லேருந்தே நமக்கு இன்றைக்கி இந்த மாதம் வரைக்கும், இந்த மாதம் ஒரு 27 வரைக்கும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம எதிர்பார்க்க நம்பர் அது கணக்கில் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க முடியும். வச்ச நம்பரே 4 வாட்டி 3 வாட்டி வைப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. நீங்கள் என்ன தான் நீங்கள் திரும்ப கணக்கு வச்சாலும் வராது அது. சரியா, ப்ளஸ் அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை ஆடுவாங்க. ஆனால் 9க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதே மாதிரி 0க்கு 7ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அது போக 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பர்கள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 71, 9ங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான். சரி, அப்போ அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து 9, 6க்கு 9, 3க்கு 9, 3 போடுமே பாயிண்ட் நம்பர் இல்லையா. பட் இந்த மாதிரி ஆடினாலும் நிறையவே சான்சஸ் கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா இது இன்றைக்கி வந்து நமக்கு தெரியும் 3 போடுமே நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிது. அதாவது 660, 690 இல்லையா. இப்போ வந்து நமக்கு 660ங்கிறது நமக்கு ஒரு நம்பரு. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, 960ங்கிறது நமக்கு 690ங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 6ஆம் நம்பர், இங்கே ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிது. அப்போ 3 6ஆம் நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு ஒரு 6ஆம் நம்பர் கூட கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னும் 6ஆம் நம்பர் இன்னும் அதிகமாக பெண்டிங்கில் தான் இருக்குது.
பெண்டிங் இல்லாமலாம் இல்லை. ஏ போர்டில் தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஏ போர்டெல்லாம் வர வேண்டியதே இல்லை. ஏ போர்டில் தான் உங்களுக்கு அதிகமான பெண்டிங்கில் ஒரு 8 நாள் தான் நம்ம பெண்டிங்கில் இருந்துச்சு. ஆமாம், 8 நாள் கூட இல்லை. ஆமாம், 8 நாள் தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. அது போக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வந்து சி போர்டில் பெண்டிங்கில் தான் நினைக்கிறேன். அப்படியே இருக்குது. சரி, அது மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.